மார்ச் 13 தருமபுரி பக்கத்துல இருக்கிற மிடாரிட்டி அள்ளி கிராமத்துல வீட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருந்த 10 வயசு பையனை காணோம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிச்சு பார்த்ததோட அங்க இருந்து சிசிடிவி கேமராவுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஏரியாவை சேர்ந்த 12வது படிக்கிற பையன் இந்த குட்டி பையனை எங்கேயும் கூட்டிட்டு போறது தெரியுது. உடனே போலீஸ் அந்த 12வது படிக்கிற பையனை தூக்கி விசாரிக்கிறாங்க. அந்த குட்டி பையனை மாங்காய் பறிச்சு தரேன் வா போலான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு நான் பழனிக்கு மாலை போட்டிருக்கேன் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னோம். மாங்காய்லாம் சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி நான் தான் கூட்டிட்டு போயிட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்ததுனால இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி பையன் பயந்து போய் கதறி அழுந்திருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த +2 படிக்கிற பையன் இந்த குட்டி பையனை வெளியே விட்டா நம்ம மாட்டிக்கும் சொல்லி பக்கத்துல இருக்கிற கிணத்துல தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அந்த குட்டி பையன் அந்த கிணத்துலயே மூச்சு திணறி இறந்தும் போயிட்டான். இதெல்லாம் பார்த்து அந்த குழந்தையோட அப்பா அம்மா பல வருஷமா குழந்தையே இல்லாம கொடுத்த குழந்தைய அநியாயமா கொன்னுட்டேடான்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இந்த குழந்தைய குணத்துக்கு அந்த கிராமத்து மக்கள் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. கஞ்சா போதை, ஜாதி வெறி, இதுல எது உண்மையா இருக்குன்னு கூட தெரியல. ஆனா இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாத ஒரு குழந்தையோட உயிர் அநியாயமா போயிருச்சு.